அன்புக்கினிய இறை மக்களே, இன்று தங்களது 21ஆம் ஆண்டு விழா நன்றிப்படியை ஒப்புக் கொடுக்கும் குழந்தை இயேசு அன்பியம் மற்றும் இறையிறக்க ஆண்டவர் அன்பியம் இவைகளின் சார்பாக இறைமக்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வாரத்தை அன்பின் வாரம் என்று அழைக்கிறோம். இந்த வாரம் இறைவனின் வருகைக்காக ஆயத்தமாவதுடன் மற்றவர்களுடனான உறவுகளையும் வளர்த்தெடுக்க வலியுறுத்துகின்றது. கிறிஸ்தவர்களின் வாழ்வு என்பது இறைவனின் இல்லம் என்பதை வலியுறுத்தி அன்பிய வாழ்வு வாழ அழைக்கின்றது. கடவுள் தன் மகனையே உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உள்ளம் வாடினேன் என்று வள்ளலார் கூறியிருப்பார். ஆம், நாமும் பிறரின் இத்தகைய மனநிலையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறோமா என்று சிந்திப்போம். இன்றைய நற்செய்தியில் யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் நாம் இன்று பிறருடைய பெயர்களை கெடுப்பதற்காக மறைவான சிறிய செயல்களை கூட பெரிதாக்கி அவர்களது பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றோமா? இத்தகைய மனநிலையில் நாம் இருந்தால் இவற்றையெல்லாம் இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய இதய சிந்தனைகளை மாற்றி அமைக்க முயற்சி செய்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம் குறைகளை குற்றங்களை மன்னித்து நம் வலுவின்மையை புரிந்தவராய் நம்மை அவரது பேரிரக்கத்தால் பராமரித்து காத்து வருகிறார். நாமும் பிறர் வாழ நம்மை கரைக்க இறையன்பை பெற்று பிறரை நேசிப்பது ஒரு பழக்கம், பிறர் துன்பம் துடைப்பது ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து அன்பு கொடுத்தால் உயிர் வளரும், அன்பு பகிர்ந்தால் உலகம் வளரும் என்ற சிந்தனையோடு இறையருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்னும் கிறிஸ்து பிறப்பு திருவிழாவினுடைய நெருக்கத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. வாக்கு மனிதராக அவர் கடவுள் மனிதனாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். எனவே அப்படி கடவுளுடைய அன்பை குறிக்கின்ற இந்த திருவருகை காலத்தின் 4வது மெழுகுதிரையை இப்போது இந்த அன்பியத்தின் சார்பாக அவர்கள் ஏற்றுகிறார்கள். இன்றைய திருப்பலியானது குழந்தை இயேசு அன்பியம் மற்றும் இறையிறக்க ஆண்டவர் அன்பியம் இவைகளுடைய 21ஆம் ஆண்டு விழா நன்றி பலியாக இறைவன் இந்த 2 அன்பியங்களுக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த அன்பியங்கள் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் கருமண்டபம் திருமதி பவுலா மேரி குடும்பத்தினர் சூசை தனமேரி அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவாக ஆன்ம இலைப்பாற்றிக்காக கருமண்டபம் சந்திரன் சகாயம் குடும்பத்தினர் மகள் எழுதும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கருமண்டபம் யோகராஜ் மெர்சி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சிதம்பரம் பிரின்ஸிக்கு பூரண உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாக பெரிய மிளகுபாறை செல்வமேரி குடும்பத்தில் மறைத்த லூர்து மேரி அந்தோனிதாஸ் அமல்ராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காக கிராப்பட்டி ஜோக்கின் ரூவியா
நல்ல உடல்நலம் வேண்டி ஜெரினா செலஸ்டினா தேர்வு நல்லபடியாக எழுத வேண்டும் என்று சிங்கப்பூர் ஃபெலிக்ஸ் நான்சி குடும்பத்தில் மரித்த துரை பால்ராஜ் சந்தனமேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நாம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருளவுமை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா கடவுள் இம்மானுவேலாக நம்மோடு என்ற வார்த்தையை ஆணித்தரமாக எடுத்து காட்டுகிறார். அவர் இறைமகனாய் பிறப்பெடுத்தும் நம் உயர்வான நிலையினை விடுத்து மன்னகம் இறங்கி வந்து மனிதனின் மீட்பிற்காக போராடுவார் என்பதை அவர் பிறக்கும் முன்பே இறைவாக்காக முன்மொழிந்த இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வசனங்கள் 10 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் அன்புமயமானவர். ஆதலால் தான் உங்களுக்கு அருளும் அன்பும் அமைதியும் தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக வாக்களித்தார். கடவுளின் சாயலை கொண்ட நாம் அனைவரும் அன்புடன் வாழ அழைக்கப்படுகிறோம். பிற இனத்தவராகிய ரோம இன மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டது போல நாமும் திருத்தூது பணியாற்றுவதில் கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாய் வாழ அருள் வேண்டி இரண்டாம் வாசகத்தில் இணைவோம். இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைக்கப்பட்டவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் மக்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி
அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் G.K. செஸ்டன் என்பவர் ஒருமுறை ரயிலில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது லிவர்பூல் என்ற நகரத்தில் இறங்கி லண்டனில் இருக்கின்ற தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் செய்தாராம். இப்போது நான் லிவர்பூல் என்ற இந்த நகரத்தில் இருக்கின்றேன், அடுத்து நான் எங்கு செல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லை என்று தன்னுடைய மனைவியிடம் கேட்டாராம்.
அவரும் நீங்கள் லண்டனுக்கு வாருங்கள் என்று சொல்லி போனை கட் செய்தாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு புகழ்மிக்க ஒரு கவிஞர், ஆனால் அவருக்கு தாம் எங்கு செல்கிறோம் என்பது தெரியாமல் போகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் இப்படிதான். நாம் எங்கு செல்கின்றோம், எதை நோக்கி பயணிக்கின்றோம், எப்படி நான் வாழ விரும்புகிறோம் என்பது நமக்கே தெரியாத ஒரு குழப்பமான அந்த ஒரு சூழல் இருக்கும். ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு நடிகர் நகைச்சுவையாக இப்படி தான் சொல்வார், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறது போல ஒரு இடத்தில் சொல்வார். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்விலும் நடைபெறுகின்ற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு குழப்பமான நிகழ்வும் இப்படி தான் இருக்கும். இது சாதாரண நம்மளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் கூட வழக்கமாக ஒன்றாக தான் அது நமக்கு வந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நாம் விசேஷமாக உணர முயற்சிக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த முழு பலன், அந்த ஆசிரை நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய 2 பெரும் நோக்கங்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலில் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது கடவுள் எங்கேயோ ஒரு வானத்தில், ஒரு இடத்தில், அல்லது ஆலயத்தில், அல்லது ஒரு சில இடங்களில் அவர் இருக்கின்றார். பிறகு நாம் வேண்டும் போது, ஜெபிக்கும் போது நமக்கு அவர் உதவுகிறார். பல நேரங்களில் அவர் நம்மை நினைப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை என்பதுதான் பெரும்பாலும் நம்மளுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. மாறாக அப்படியல்ல, கடவுள் நம்மோடே இருக்கின்றார். நம்முடைய மனதில், நம்முடைய இதயத்தில், நம்முடைய சிந்தனையில், நாம் வாசிக்கின்ற அந்த விவிலியத்தில், இன்னும் பிறரோடு ஒரு அன்பாக, நட்பாக, பாசமாக உரையாடுகின்ற பொழுது, அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய அன்பை நாம் கொடுக்கின்ற பொழுது, ஒரு இடத்தில், ஒரு பொது இடத்தில் ஒருவர் கீழே விழுந்து விட்டால் ஓடி சென்று நாம் உதவி செய்கின்ற போது, எனவே இப்படியாக எங்கெல்லாம் இந்த நற்செயல்களும் நல்ல எண்ணங்களும் அதற்கு ஒட்டிய அந்த செயல்பாடுகளும் இருக்கிறதோ அங்கெல்லாமே கடவுள் இருக்கின்றார். அந்த நேரத்தில், அந்த இடத்தில் அந்த கடவுளை நாம் உணர்கின்றோம் என்பதுதான். எனவே இதை நாம் இம்மானுவேல், அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த கடவுள் ஆண்டவர் தாமே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்தில் சிந்திக்கின்ற பொழுது, கடவுள் ஆகாசு என்ற அந்த அரசனை நோக்கி கேட்கின்றார், நீ ஒரு அடையாளம் கேளும், அது வானத்திலோ அல்லது கீழேயோ என்று இப்படியாக நீர் கேட்டுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் அடையாளம் கேட்க மாட்டேன் என்று அந்த ஆகாசு அரசன் சொல்லுகின்றார். எனவே அந்த அரசன் யார் என்ற அந்த பின்னணியை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஆகாசு அரசன் தென்னாட்டு அரசனாக இருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசர் யார்? இஸ்ரேல் மக்களுக்கான முதல் மன்னர், அரசர் யார்? சவுல். ஆமாம், திடீர்னு கேள்வி கேட்கவும் நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிறது போலதான். முதல் அரசர் சவுல். அதற்கடுத்து மாபெரும் ஒரு அரசராக இருந்தவர் தாவீது. தாவீதுக்கு பிறகு சாலமோன். சாலமோனுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் நாடு 2ஆக உடைகிறது, வடநாடு, தென்னாடு என்று. எனவே இந்த தென்னாட்டின் அரசராக இன்று நாம் பார்க்கின்ற அந்த முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்ற அந்த ஆகாசு என்பவர் இருக்கின்றார். வடநாட்டு அரசராக அந்த நேரத்திலே ரெக்கா என்ற அந்த ஒரு அரசன் இருக்கின்றார். எனவே இப்படியாக அந்த நாடு பிரிந்திருந்தாலும் அவர்களுக்குள் சில நேரத்தில் ஒரு பகைமை, ஒரு போர் இருக்கும், சில நேரத்தில் ஒரு நட்பு இருக்கும். இப்படிதான் அது போய்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கட்டத்திலே இந்த தென்னாட்டு அரசன் ஆகாஸ் இருக்கின்றான், வடநாட்டிலே இந்த அரசர் இருக்கிறார். அருகிலே சிறிய நாடு, அங்கு ஒரு அரசன் ரெசின் என்ற அந்த அரசன் இருக்கின்றான். பக்கத்திலே அசிரியா என்ற நாடு ஒரு வலிமை வாய்ந்த நாடாக அது உருவாகி வருகிறது. பிற நாடுகளை அச்சுறுத்தி, எனக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும், எனக்கு நீ அடிபணிய வேண்டும் என்று அச்சுறுத்துகிற அந்த சூழலிலே அந்த வடநாட்டு அரசனும் அந்த சிரியா நாட்டு அரசனும் சேர்ந்து நாம் அசிரியாவை போர் தொடுத்து வெற்றி பெற்றால் அதனுடைய அந்த ஒரு நம்மை அடிமைப்படுத்துகின்ற அந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம், நாம் சுதந்திரமாக இருப்போம், நாம் சேர்ந்து போரிடலாம் என்ற அந்த முடிவுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் நம்மளுடைய படைபலம் மட்டும் போதாது, தென்னாட்டு அரசர் ஆகாசு அவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்வோம், மூவரும் சேர்ந்து போரிட்டால் அசிரியாவை நாம் மிக எளிதாக வென்று விடலாம் என்று ஒரு கணக்கு போட்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆகாசு அரசனிடம் தூது அனுப்புகிறார்கள், எங்களோடு சேர்ந்து அசிரியாவோடு நாம் சண்டை போடுவோம் என்று. ஆனால் அதற்கு ஆகாசு அரசன் இவர்களோடு நாம் சேர வேண்டாம், ஒருவேளை இவர்களோடு சேருவது அசிரியாவுக்கு தெரிந்தால் நம் மீது படையெடுத்து நம்மை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார் என்று பயந்து
நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் எசாயா இறைவாக்கு அங்கு உரைக்கின்றார், நீ இது போல கடவுள் உன்னோடு இருக்கின்றார், உன்னுடைய மக்களும் உன்னோடு இருக்கிறார்கள், எனவே நீ பயப்பட வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து அசிரியா நாட்டை நீ துணிந்து எதிர்த்து நில் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவன் இல்ல நான் எந்த ஒரு அடையாளம் கேட்க மாட்டேன் என்று, ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கேளும், நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த படைகளை நான் வழிநடத்தி செல்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நீர் கேளும் என்று ஆண்டவர் தாமே சொல்லுகின்ற பொழுது நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையின்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் அடையாளம் கேட்டு ஆண்டவர் கொடுத்து விட்டால் இவர்களோடு கூட்டு சேர்ந்து அசிரியாவை எதிர்க்க வேண்டும். ஒருவேளை அசிரியாவை எதிர்க்கும் போது அவர்கள் நம்மை தோற்கடித்து விட்டால், நம்மை சிறைப்பிடித்து விட்டால் என்ன ஆவது என்ற அந்த பயத்தில் தான் அவர் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் எசாயா அவர்களை பார்த்து மனிதரை சோதித்தது பத்தாதான் கடவுளுடைய பொறுமையை சோதிக்கிறாயா என்று அப்போதுதான் அங்கே அவர்களுக்கான ஒரு அருள் வாக்கு வழங்கப்படுகிறது. இதோ இளம்பெண் கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இப்படியாக கடவுள் நம் மத்தியில் அவர் செயலாற்றுகிறார். அவருடைய அரும்பெரும் செயல்கள் எப்போதுமே நம்மிடம் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இது அங்கே சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஆகாசு அரசன் அவன் அசிரியாவோடு தான் சேருகின்றான். அசிரியாவோடு சேருகின்ற பொழுது அவர்களுக்கு அடிபணிந்து தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து அடிமையாக ஆகிறான். பிறகு இவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பது அது ஒரு தனி வரலாற்று கதையாக அது செல்லுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இங்கு ஆகாசு அரசன் கடவுள் தம்மோடு இருப்பதை எசாயா இறைவாக்கினர் மிக துணிச்சத்தை தெளிவாக எடுத்து சொன்னாலும் ஆனாலும் அதை நம்பவில்லை. மாறாக அவன் அங்கு இருக்கின்ற இந்த சமூகம் சார்ந்த அந்த சூழலை மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு பயந்தவாறே அவன் அந்த அசிரியாவுக்கு அடிபணிந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணரவில்லை என்பதை தான் இந்த ஆகாச அரசன் எப்படி பிற சூழல்களுக்கு பயந்து கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை, கடவுளுடைய அந்த இருப்பை அவன் உணர மறுத்தானோ, அதே போலதான் பல நேரங்களில் நாமும் ஏதோ ஒரு துன்பம் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது என்றால் கடவுள் எனக்கு என்ன செய்கிறார், அவர் ஒன்றும் அப்படி பெரிதாக எதுவும் செய்யவில்லையே, கடவுள் இருக்கிறாரா என்ற அந்த சந்தேகம் நமக்கும் வருகிறது. மாறாக கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் நம்முடைய நம்பிக்கையின்மையால் அதை உணர நாம் மறுக்கின்றோம் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் கிங் இவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்க கருப்பின மக்களுக்காக போராடிய மிகப்பெரிய ஒரு தலைவர். எனவே அவர் பாஸ்டன் நகரிலே தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு அங்கு தங்கி இருக்கின்றார். அடுத்த நாள் அவர் ஒரு பெரிய கூட்டத்திலே உரையாற்ற வேண்டும். அப்போது அந்த முதல் நாள் இரவிலே அவருக்கு ஒரு போன் வருகிறது. நீ நாளை காலை இங்கிருந்து வெளியேறாவிட்டால் உன்னை நாங்கள் சுற்று கொண்டு விடுவோம், இது எச்சரிக்கை என்று சொல்லி அந்த போனானது அது கட் ஆகிறது. உடனே இவர் தன்னுடைய அந்த இரவு நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணியவாறே உணவருந்துகிற அந்த இடம், அந்த கீழே உள்ள அந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய படத்தை பார்த்து முழந்தாள் படியிட்டு இவர் செபிக்கின்றார். ஆண்டவரே இயேசுவே, உன்னுடைய பணியை தானே நான் செய்ய வருகின்றேன், மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்ற உம்முடைய திருவுளத்தை தானே நான் செயல்படுத்த முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிக்கல், பெரும் பிரச்சனை, நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு அடி கூட எடுத்து வைத்து முன்னேறவில்லை, ஆனால் அதற்குள் எனக்கு இவ்வளவு சிக்கல்களும் பிரச்சனைகளும் மிரட்டல்களும் வருகின்றனவே, நான் என்ன செய்ய என்று அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கின்ற பொழுதுதான், தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அவர் ஒரு மன தைரியத்தை, ஒரு துணிச்சலை அவர் பெற்றுக்கொள்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமாக இரு, நீ அங்கு சென்று உரையாற்று என்ற அத்தகைய அந்த ஒரு நேர்மறையான அந்த சிந்தனையை, அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றார். நம்மளுடைய இந்த கேட்டினுடைய அந்த முதல் இடத்திலே ஒரு அழகான இறை வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கும். வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீர் செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்ற அந்த இறை வார்த்தை நிறைய பேர் இங்கு வந்து ஜெபம் பண்ணும் போது அதை வாசிக்கிறார்கள். அந்த ஒரு துணிச்சலை, அந்த ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த இறை வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கின்றது. அதாவது நாம் ஒரு துணிச்சலாக, எதற்கும் கவலைப்படாதவர்களாக, அதே நேரத்தில் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உணர வேண்டும் என்பதுதான். எனவே அதை அந்த நேரத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங் உணர்கின்றார். மிக துணிச்சலாக அடுத்த நாள் அந்த கூட்டத்திற்கு சென்று உரையாற்றுகிறார்.
அவருடைய உரையை கேட்ட எல்லாருமே அந்த ஒரு தன்னெழுச்சி பெற்று நம்மால் போராட முடியும், வெல்ல முடியும் என்ற அந்த எண்ணத்தை பெற்றவர்களாக அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த கருப்பின மக்கள் அந்த போராட்டத்திலே மாபெரும் ஒரு வெற்றியை பெறுகிறார்கள். அதற்கு அடிப்படையாக அவர்களை ஒருங்கிணைத்தவர் அந்த மார்ட்டின் லூதர் கிங் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். நான் அந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்மை அன்பு செய்கின்ற தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். ஆனால் அவர் இருப்பதை நம்மால் உணர முடிகிறதா? அதற்கான அந்த நம்பிக்கை, அந்த திறந்த மனம், அந்த எளிய உள்ளம், இதுவெல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்பது இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கம் என்பது இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற அந்த யோசேப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் அவர் அப்படியே தூக்கமயமாக இருக்கின்றார். ஏனெனில் தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா கருவுற்று இருப்பது அவருக்கு தெரிய வருகிறது. எனவே இப்படியாக இது மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும், பெரிய பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற அந்த ஒரு பயத்திலே இருக்கின்ற பொழுதுதான் யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று இப்படியாக அங்கே கடவுளுடைய திட்டம், திருவுளம் என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே யோசேப்புக்கு தைரியம் தருகின்ற, துணிச்சல் தருகின்ற, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், நீ கவலைப்படாதே, அஞ்சாதே, உன் மனைவியை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதற்கான ஒரு நோக்கத்தையும் சொல்லுகின்றார். அந்த இயேசு அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்று. எனவே பிறக்க இருக்கின்ற இயேசு பாலன் இந்த உலகில் இருக்கின்ற நம் அனைவரையும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பதற்கும் நம்மை வழி நடத்துவதற்குமாகவே இந்த உலகில் அவர் வருகின்றார், ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். ஏனெனில் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், எபிரேயர் திருமுகத்திலே மிக அழகான ஒரு இறைவார்த்தையாக பற்பல முறைகளில் பல்வேறு நிலைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய நம் கடவுள் நாம் வாழும் இறுதி நாட்களில் தம் மகன் வாயிலாகவே நம்மிடம் பேசியுள்ளார் என்று. ஏற்கனவே கடவுள் பல நிலைகளில் நம்மோடு, இந்த இஸ்ரேல் மக்களோடு, இங்கு வாழ்ந்த அந்த மக்களோடு அவர் பேசினார். கடைசியாக தன் மகன் வாயிலாகவே அவர் பேசுகிறார் என்று. இப்படியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற நம் அனைவரையும் மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த தீய சிந்தனையிலிருந்து, தீய எண்ணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஒரு நல்ல எண்ணத்தோடு பிறருக்கு உதவி செய்கின்ற, பிறரை ஒரு அன்போடு அரவணைத்து இப்படி ஒரு நேர்மறையாக நாம் மற்றவர்களை பார்க்கின்ற அந்த எண்ணத்தை நமக்கு தர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பானது இருக்கின்றது. எனவேதான் நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன், மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதை நிறைவாக பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் என்பது நம் அனைவரையுமே நம்மளுடைய பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு தூய்மையான நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறிதவறி போய்விடக்கூடாது என்பதே என் விண்ணக தந்தையின் திருவுளம் என்று ஆண்டவர் சொல்வதிலிருந்து இங்கிருக்கிற யாருமே நாம் எந்த ஒரு தீய நிலைக்கும் சென்று விடக்கூடாது. நம்மளுடைய இறப்புக்கு பின் நாம் நரகத்துக்கோ வேறு எந்த ஒரு இடத்துக்கோ நாம் சென்று விடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கடவுளின் திருப்பாதத்தில் தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லும் வண்ணமே இச்சிறியருள் ஒருவர் கூட நெறிதவரக்கூடாது என்ற தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில தினங்களில், இன்னும் 3 நாட்களில் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். எனவே இந்த நோக்கத்தை நாம் உண்மையிலேயே அறிந்து நாம் அதை நம்முடைய வாழ்வாக்க முயற்சிக்கின்றோமா என்பது மிக முக்கியமானது. இங்கிலாந்து நாட்டிலே ஒரு ஆலயத்தில், அந்த ஆலயத்தினுடைய முன்னால் ஒரு செம்மறி ஆடு அது வரையப்பட்டு இருக்கும். அதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த ஆலயம் கட்டும்போது கோபுரத்திலே ஒரு இளைஞர் பணி செய்து கொண்டிருக்கின்ற போது தவறி கீழே விழுகின்றார். விழும்போது அந்த இளைஞன் அங்கே நிற்கின்ற ஒரு செம்மறி ஆட்டின் மீது விழுகின்றார். நல்ல வேளையாக அவர் உயிர் தப்புகின்றார். ஆனால் அந்த ஆடானது இறந்து விடுகிறது. எனவே அதை அவர்கள் நினைவுபடுத்தும் வண்ணம் தான் அந்த ஆலயத்தின் அந்த முகப்பிலே அந்த அழகான அந்த செம்மறி ஆட்டை அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள். அதை அப்படியே கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நாம் நிலை தடுமாறி கீழே விழுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுதாமே செம்மறியாக நம்மை தாங்கிக் கொள்கின்றார்.
தம்மையே அவர் நமக்காக பலியாக்குகிறார் என்ற அந்த ஒரு உன்னதமான அந்த சிந்தனையை நம்மால் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே என்பார்ந்தவர்கள், இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா, இந்த இருபெரும் நோக்கங்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்றார். நாம் நலமோடு வளமோடு நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என அந்த கடவுள் ஆசைப்படுகின்றார் என்பதை உணர்ந்து அத்தகைய கடவுள் விரும்புகின்ற அவருடைய திருவுளத்தின்படி நாம் வாழ அதற்கான அருளை இந்த பலியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். பாடப்பட்டார், சில வயலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வாழ்ந்தவர்களே, திருவருகை காலத்திலே இருக்கின்ற நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு நம்மையே நாம் தகுதியாக்கி கொள்ளும் வண்ணம் நம்மளுடைய தேவைகளை முன்வைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பு இறைவா, யோசேப்பை போல நேர்மை உள்ளவராகவும் இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் வாழ இந்நற்செய்தி கூறுகிறது. எனவே நாங்களும் இறை சத்தத்தின்படி வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கட்டளைகளை முழு மனதோடு ஏற்று நடக்கவும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் அன்பை மட்டுமே விதைத்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவை வழிநடத்திடும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருவரத்தார், இல்லத்தார் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாகவும் இயேசுவின் ஒளியை கண்டுணர்வும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் கொண்டாடவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய விழாவாக இந்த விழா அமையவும், அன்பு, இரக்கம், பரிவு போன்ற நற்பண்புகளால் எம்மவரின் இதயம் நிறைக்கப்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுமையும் தயாளமும் நிறைந்த இறைவா, முது தூய இதயத்திற்கு எதிராக நாங்கள் செய்யும் அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எமது பாவ வாழ்வினால் சோர்வடைந்து போகும் எங்கள் ஆன்மாவிற்கு புத்துயிர் அளித்து உமது பொறுமையையும் இரக்கத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் சுடரே இறைவா, அன்பின் மெழுகுதிரி எரியும் இந்நாளில் எம் குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக் கொடுத்தல் போன்ற பண்புகள் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகளாகவும் பொறுப்புள்ள மனிதர்களாக வாழவும் எம் இளையோரின் வேலையின்றி தவிக்கும் அனைவருக்கும் நல்ல பணி கிடைத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லத்திலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, என் பங்கை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உடலுள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும் என் பங்கு வளர்ச்சியின் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழ அருள் பொழிய வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உன் திருப்பாதம் நாங்கள் முன்வைத்த அந்த அனைத்து வேண்டுதல்களுக்கும் இன்னும் சிறப்பாக இதோ நாங்கள் வீட திருப்பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த திருப்பணிகள் மிக சிறப்பாக அமையவும் அதற்கான அந்த வரைவு அந்த திட்டம் எல்லாமே நன்றாக அமைய அருள் புரிய வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இழந்து விட்டேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் நமது கைகளிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தம் வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். இறைவாய்க்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உடைய பேரன்பினாலும் பேரிரக்கத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவரா இருந்தோ எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. குழந்தைகள் அனைவரும் பலிபீடம் வருவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கமையோ, உலகின் பாவம் போக்கும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் உம் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தான் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமடைக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நினைவாக சொல்லாக செயலாக இனி வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக இனி வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலவாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. இன்னுளவென்னும் மலர் வாழ அன்பென்னும் மனங்கள் நிலந்தென்ற நீ அல்லவா.
தருவார். ஜெபலி ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறர் அன்பு சுடரும் நீர் பச்சேரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மேல் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆமென். திருமண ஓலை பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சுரண்டை பங்கு ராஜ கோபாலபிரி பீட்டர் பாத்திமா மேரி இவர்களுடைய மகன் அமிர்த ராஜுக்கும் பெரியமிளகுபாறை நம்முடைய பங்கு பொன்னகர் சேவியர் பரலோகராஜ் அன்னமேரி மாலா இவர்களுடைய மகள் மெர்லின் ஆண்டோனிட்டாவுக்கும் இது 3வது ஓலை. இப்போது வாசிக்கப்பட்ட இந்த திருமணத்திலே ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தை என்னிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் உங்களுடைய கடமையாகும். வார அறிக்கை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு 25 வியாழன் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா 26 வெள்ளி புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி விழா 27 சனிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா 28ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப விழா. அன்றைய தினத்திலே மாசில்லாத குழந்தைகளையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலி சிறப்பித்தவர்கள் குழந்தை இயேசு அன்பியத்தினர். நேற்றைய தினம் தங்களுடைய அன்பியத்தின் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இன்று எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்றி பலியாகவும் வைத்து இன்றைய திருவழிபாட்டை மிக ஆர்வத்தோடு நன்றாக சிறப்பித்து வருகை பவனி காணிக்கை பவனி என அனைத்திலுமே திரளாக பங்கேற்று இந்த திருவழிபாட்டை சிறப்பித்த குழந்தை இயேசு அன்பிய உறுப்பினர்கள், வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்மளுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திருக்குடும்ப விழா மற்றும் வாசில்லாத குழந்தைகள் தினம் சிறப்பிப்பவர்கள் மறைக்கல்வி மாணவ செல்வங்கள். நலனுடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச அந்த லீவில் இன்னும் அதற்கு முன்னால் கூட நேரம் இருக்கும்போது பாடலிலும் அவர்கள் பழகி அடுத்த வாரம் அவர்களே பாடலிலிருந்து அந்த திருவழிபாட்டை நன்றாக சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வாரம் நாம் திருக்குடும்ப விழா கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திலே திருக்குடும்ப விழா அன்றைக்கு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் உட்கார வேண்டும் என்று நாம் சொல்வோம். பல இடங்களில் கேட்க மாட்டீங்க, ஆனால் அந்த வருஷம் அதற்கான முயற்சி நாம் எடுப்போம். ஆனால் எப்போதுமே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, நாம் வேளாங்கண்ணி பூண்டி போன்ற வேறு கோயிலுக்கு போகும்போது நம்ம குடும்பமாக உட்காந்து தான் பூசை பார்ப்போம். அங்கே நம்ம பிள்ளைகளை விட மாட்டோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பூசை பார்ப்போம். ஆனால் பங்கு கோயிலுக்கு வந்தால் மட்டும் நீ அங்கே போன இங்கே போகிறேன், நீ அங்கிட்டு உட்காரு அப்படிங்கிறது போல
சின்ன பிள்ளைங்க வந்து மறைக்கல்வி கிளாஸ் இதனாவே மாற்ற முடியாது. பெண்கள் ஒரு சைடு, ஆண்கள் ஒரு சைடு. ஆனால் திருக்குடும்ப விழா அன்று நாம் குடும்பமாக இருப்போம். அதற்கு ஏற்றார் போல தான் சேர் போட போகிறோம். ஒரு 4 சேர், 5 சேர், 3 சேர் என அந்தந்த குடும்பத்திற்கு ஏற்றார் போல் அங்கே சேர் போட்டிருக்கோம். உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற அந்த 4 சேரோ 5 சேரோ அந்த இடத்துல நீங்கள் போய் அமருங்க. அன்று பாடல் பாடுகிற நம்ம குழந்தைகள் மட்டும் அங்கே பாடிட்டு கடைசியில் இங்கே வந்துடுவாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துடுவாங்க அவங்களும். அதனால் அன்று சில நம்ம போட்டிகள் கூட வைத்து அந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடலாம். அன்று மாசில்லாத குழந்தைகள் தினம், நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நாம் சிறப்பாக அந்த நாளிலே ஜெபிக்க இருக்கின்றோம். அதனால் அடுத்த வாரம் இப்படியாக குடும்பமாக நீங்கள் அந்த திருப்பலியில் பங்கேற்க, அந்த திருக்குடும்ப விழா அந்த ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் அன்று எல்லாரையுமே நாம் திருப்பலிக்கு அழைத்து வந்து குடும்பமாக நீங்கள் பங்கேற்க உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியானது 11:30 மணிக்கு துவங்குகிறது. அருள் தந்தை திமோத்தி கப்புச்சின் சபையை சார்ந்த தந்தை அவர்கள் அந்த திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார்கள். அதே போல புத்தாண்டுக்கும் தந்தை அவர்கள் வருகின்றார்கள். எனவே மிக சிறப்பான ஒரு இளமையான ஒரு இளம் துடிப்போடு பணி செய்கின்ற அருள் தந்தை அவர்கள். எனவே அந்த திருப்பலிக்கு நாம் நேரத்தோடு வருவோம். திருப்பலியில் நாம் திரளாக பங்கேற்று ஆண்டவருடைய இந்த பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். பங்கு கேலண்டர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அன்பிய பொறுப்பாளர்களை சந்தித்து நீங்கள் அந்த கேலண்டர்களை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை 22,057 ரூபாய். குடில் போட்டிக்கு நீங்கள் பெயர் கொடுங்கள். குடில் போட்டி 25ஆம் தேதி அன்றே இருக்கும். 26ஆம் தேதி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதனால் அந்த 25ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு மேல் குடில்கள் பார்வையிடப்பட்டு மந்திரிக்கப்படும். எனவே குடில் போட்டிக்கு நீங்கள் பங்கு அலுவலகத்தில் பெயர் கொடுங்கள் அல்லது அன்பிய பொறுப்பாளர்களிடம் சொல்லி 24ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் பெயர் கொடுக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தவர்களே, மன்றாட்டுகள் என்னுடைய குழந்தைகள் ஆர்வமாக சொல்லி வருகின்றார்கள். எனவே இன்றைய தினம் மன்றாட்டுகள் சொன்ன உன்னுடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு சிறிய பரிசு கொடுத்து நாம் பாராட்டுகின்றோம். கடந்த வாரத்தில் இந்த குழந்தைகள் இல்லாமல் வேறு சொன்னவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த அன்னுடைய மறைக்கல்வியிலே நாம் அவர்களுக்கான அந்த பரிசு தருகின்றோம். எனவே நேரமின்மையினால் இவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் இந்த பரிசுகளை வழங்குகிறோம். எனவே இன்று மன்றாட்டு சொன்ன எல்லாருமே வேகமாக வந்து நீங்கள் இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய குழந்தைகள் வேகமாக வாங்க. வந்தவர்களே, அடுத்த வாரம் உடைய திருக்குடும்ப பெருவிழா என்றும் உடைய பங்கிலே இந்த வருடம் வெள்ளி விழா மற்றும் பொன் விழா கொண்டாடுகின்ற தம்பதியினர்களும் சிறப்பாக இன்றைய நாளில் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே அவர்களும் நீங்கள் தவறாமல் திருப்பலியில் நீங்கள் குடும்பமாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்ந்தவர்களே, அப்படியே நாம் முழந்தாள் படியிட்டவாறே இந்த நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பு நவநாளினுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்கின்றோம். எனவே இன்று நாம் 5வது கிறிஸ்து பிறப்பினுடைய நவநாளை சிறப்பிக்கின்றோம். எனவே அந்த ஜெபத்தை நான் ஜெபிக்க அனைவரும் நீங்கள் இணைந்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எழு ஞாயிறே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனை, இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், உமது நோய்களையும் எல்லா நோய்களையும் மாற்றலின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இறைவனின் அன்னையாம் புனித கன்னிமரியே, புனித சூசையப்பரே, புனித சந்தியாகப்பரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவரை போற்றுவோம். வானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. நள்ளிரவு திருப்பலி 11:30 மணிக்கு, வியாழக்கிழமை காலை திருப்பலி 8 மணிக்கு நடைபெறும். எனவே அந்த திருப்பலியிலும் பெரியவர்கள் நீங்கள் பங்கேற்க உங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.